ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 1 கப் பச்சரிசி எடுத்து நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அது நொய் மாதிரி பல்ஸில் விட்டு உடச்சி வச்சுருக்கேன். திருகின இஞ்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கட் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. கொஞ்சம் தாளிக்க பெருங்காயம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 இதில் சேர்த்துக்கிறேன். 1 கட்டு கொத்தமல்லி இதில் ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசிலாம் அதில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிட்டு அப்புறம் கொத்தமல்லி அரைக்கலாம். அரிசி சேர்த்துறேன். இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். இதில் தான் பாசி பருப்பும் அளந்து எடுத்தேன். இப்போ இதில் 4 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் 1 2 3. இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப்பு கொத்தமல்லி அரைக்க எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தமல்லி அரைச்சிட்டு இதிலே சேர்த்துருவோம். அப்போ 4 கப்பு தண்ணி கணக்கு. இதில் பாதி எடுத்து வச்சுறேன். இப்போ கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. இப்போ அதை அரிசியிலே எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுங்காட்டி போய்ட்டு நம்ம ஒரு வெள்ளை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய்லாம் போட்டு நம்ம முதல்ல கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உடச்சிக்கலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. அப்புறமா தாளிச்சிக்கலாம். இப்போ விசில் வந்துட்டு நல்லா குழையாக வந்துடுச்சு. இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா தலை நல்லா வெந்து நல்லா இருக்குது. இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம 4 கப்பு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி நம்ம நல்லா காய வச்சு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டான பதத்தில் இருந்தால் நம்ம சேர்க்க தேவையில்ல. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ அந்த வெள்ளை சட்டி தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன்.
முந்திரி லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இஞ்சி சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உடச்சி வச்சுருந்த மிளகு சீரகம் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். ரவை மாதிரி உடைக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். புளிப்புத்தன்மை தேவைன்னா இதில் நம்ம வேணும்னா லெமன் கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழைவாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.